இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியேறி வந்து ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டுகள் இருந்த பொழுது பாபிலோனிய மக்கள் சூரிய வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்தது. சூரியனை வழிபடுவது மட்டுமல்ல, சூரியனுக்கு சட்டைகள் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு பாரம்பரியம் அவர்களுக்கு இருந்தது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்ற பொழுது. ஆனால் இந்த சூரியனை படைத்தவரை குறித்த அறிவு இல்லாதபடினாலே படைத்தவரை விட்டுவிட்டு படைத்தவர்களையே வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மல்கியா தீர்க்கதரிசி ஆண்டவரால் ஏவப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், பாபிலோனிய வழக்கத்தின்படி அல்ல, பாபிலோனிய பாரம்பரியத்தின்படி அல்ல, நமக்கு ஒரு சூரியன் உண்டு, அவர் நீதியின் சூரியன். இயற்கையான சூரியனை வழிபடுவதை விட இதைவிட சூரியனை படைத்தவராகிய நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியன் யார் என்று மல்கியா தீர்க்கதரிசி மக்களுக்கு எப்படி எடுத்து சொன்னார் என்றால், 84 சங்கீதம் 11 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவரே நமக்கு சூரியனும் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நமக்கு ஆரோக்கியத்தை அருளுகிறவர், அவர் நமக்கு பாதுகாப்பை அருளுகிறவர், அவர் நமக்கு ஆகாரத்தை அருளுகிறவர். பாபிலோனிலே சூரியனை வழிபடுவதற்கு காரணம் என்னவென்றால், சூரியன் உதிப்பதனாலே வெளிச்சம் கிடைக்கிறது, சூரியன் உதிப்பதனாலே ஆரோக்கியம் கிடைக்கிறது, சூரியன் உதிப்பதனாலே பயிர் செய்வதன் மூலமாக ஆகாரம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பல நன்மைகளை சூரியன் மூலமாய் பெற்றதுனாலே அவர்கள் சூரியனே தெய்வமாக வழிபட்டார். ஏன் நம்முடைய தேசத்திலையுமே சூரிய வழிபாடு செய்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் அறிந்த தீர்க்கதரிசியும் மல்கியா சொன்னார், என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் இந்த உலக பிரகாரமாக உதிக்கிற சூரியனை பார்க்கிலும் நீதியின் சூரியன் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் உதிக்கும். இதனாலே நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், உங்களுக்கு பாதுகாப்பு வழிகளை கற்று திறக்கிறது, அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு ஆரோக்கியமும் அருளுவார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய பலன் என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி தப்புவிக்கிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு கிராமத்தையோ பட்டணத்தையோ பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் வீரர்கள் கிராமத்தை சூழ்ந்து கொள்வார்கள், அல்லது வீரர்கள் பட்டணத்தை சொந்து கொள்வார்கள். இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் தாவீது எதையெல்லாம் அறிந்தபோது சொன்னார், இன்றைக்கு நமக்கு பாளையம் இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் அவருடைய தூதன் வந்து அவர்களுக்கு பாளையம் இறங்கி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நீதியின் சூரியனாகி அவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்களுடைய வேலை, தொழில், ஊழியம் யாவற்றையும் அவரே பாதுகாப்பார். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். May God bless you.